10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு பாதிக்கப்படாத வகையில் சட்டப்பேரவை தேர்தல் தேதி முடிவு செய்யப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். வரும் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்தில் தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு நடைபெற உள்ளது. இந்த தேர்வு எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் தமிழகத்தில் தேர்தல் நடத்தப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி திரு ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர் சந்திக்கும் பொழுது அவர் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் 40 லட்சம் போலி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக பிரதான எதிர்க்கட்சியான திமுக புகார் தெரிவித்துள்ளது. இந்த புகார் குறித்தும் சரிபார்க்கும் பணி தொடங்கியுள்ளது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இன்று முதல் இந்த போலி வாக்காளர்களை சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருவதாக திரு ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் கடந்த 10ஆம் தேதி முதல் அரசு ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை துவக்கியுள்ளனர். இதில் தமிழ்நாடு ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பும் பங்கேற்றுள்ளதால் போலி வாக்காளர்களை சரி செய்யும் பணியில் சற்று தொய்வு ஏற்பட்டுள்ளதாகவும், மேலும் இந்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு சுமார் 20 லட்சம் மாணவர்கள் பங்கேற்க உள்ளார்கள். இவர்களது பொதுத் தேர்வு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் தமிழகத்தில் தேர்தல் நடத்தப்படும் என்றும், அது குறித்து அந்த தேர்தல் தேதி முடிவு செய்து அறிவிக்கப்படும் என்றும் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தேர்தல் தேதியானது மார்ச் முதல் வாரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும், கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிக வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதால் கூடுதலாக 30,000 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்டு தேர்தல் நடத்தப்படும் என்றும் திரு ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வெங்கடேசனுடன் ராமச்சந்திரன்.